வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பூமாரி. இது நம்ம சேனலில் பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 97% அழிஞ்சு போன ஒரு பழமையான இனத்தோட வரலாறு தாங்க. இவங்கள சிலர் தமிழர்கள்னும் சிலர் ஆப்பிரிக்கர்கள்னும் சொல்கிறாங்க. வாங்க வரலாறு என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நம்ம அபோரிஜினல் ஆஸ்திரேலியன்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அபோரிஜினல் ஆஸ்திரேலியன்ஸ் ஆப்பிரிக்கால இருந்து வெளியேறி ஆஸ்திரேலியாவுக்கு வந்த பழமையான மக்கள்னு ஒரு ஆய்வில் சொல்கிறாங்க. ஆஸ்திரேலியாவில் வாழ்ந்த முதல் மக்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அபோரிஜினல் ஆஸ்திரேலியன்ஸ்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க கிட்டத்தட்ட 70,000 வருஷங்களுக்கு முன்னாடியிலேருந்தே அங்கே வாழ்ந்து வந்திருக்காங்க. அவங்க கடைசி பனி யுகத்தில் ஆஸ்திரேலியாவுக்கு வந்ததாகவும் அவங்க பயணித்த அந்த காலகட்டத்தில் கடல் நீர் மட்டும் கம்மியாக இருந்ததுனால அவங்க சவுத் ஈஸ்ட் ஏஷியா வழியாக நடைப்பயணமாகவும் கடற்பகுதியில் படகுல பயணிச்சும் ஆஸ்திரேலியாவுக்கு வந்து சேர்ந்தாங்க. பனி உருகுனப்புறம் கடற்மட்டம் அதிகமாகி ஆஸ்திரேலியா கண்டம் முழுவதுமே தனியாக கட்டாகிருச்சுன்னு சொல்லப்படுது. ஆரம்ப காலத்தில் இவங்க கடற்கரையை ஒட்டியும் நதிக்கரையை ஒட்டியும் தான் வாழ்ந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க படிப்படியாக ஆஸ்திரேலியா கண்டத்தின் குறுக்கேவும் வாழ ஆரம்பித்தாங்க. இவங்க மற்ற நாடுகள் கிட்ட இருந்து தனிமைப்பட்டே வாழ்ந்து வந்தாங்க. இவங்க வேட்டையாடியும் மரங்களில் கிடைச்ச பழங்களை சேகரிச்சும் உண்டு வாழ்ந்தாங்க. அபோரிஜினல்ஸ் கங்காரு போன்ற மிருகங்களை வேட்டையாடி சாப்பிட்டதாகவும் காட்டில் இருந்து கிடைக்கிற பழங்கள் நட்ஸ் பெரிஸ் எல்லாம் சாப்பிட்டு டயட் கண்ட்ரோல்டாகவும் வாழ்ந்திருக்காங்கன்னு ஆராய்ச்சியில் சொல்லப்படுது. இவங்க வேட்டையாடும் போது சைகை மொழியில தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் தகவல் பரிமாறி கங்காரு போன்ற விலங்குகளை வேட்டையாடினதா சொல்லப்படுது. அபோரிஜினல் ஆஸ்திரேலியன்ஸ் நாடோடி வாழ்க்கையை தான் வாழ்ந்து வந்தாங்க. ஏன்னா அவங்க எங்கே தண்ணியும் உணவும் கிடைக்குதோ அங்கேயே கேம்ப் போட்டு வாழ்ந்தாங்க. உணவு தட்டுப்பாடு வந்தப்புறம் அவங்க வேற எங்கே தண்ணியும் உணவும் கிடைக்கும்னு தேடி போக ஆரம்பிச்சிடுவாங்க. இவங்க அங்கே இருந்த மற்ற பழங்குடியினர்கிட்ட ஈட்டிகள் போன்ற பொருட்களை வர்த்தகம் செஞ்சாங்கன்னு சொல்லப்படுது. இவங்களோட கதைகள் பாடல்கள் மற்றும் மரபை இவங்களோட சந்ததியினருக்கும் சொல்லி கொடுத்தாங்க. இவங்களோட விழாக்கால நடனம்னு சொல்லப்படுற கொரோபரிஸ் நடனத்தை எப்போல்லாம் இவங்க ஒன்றா மீட் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் ஆடி ஆஸ்திரேலியாவோட கடந்த கால கதைகளை பாடல்கள் மூலமாக வெளிப்படுத்தினாங்க. இவங்களோட மூதாதையர்கள் தான் ஆஸ்திரேலியாவில் இயற்கையை உண்டாக்கி சில மரபையும் நிறுவுனாங்கன்னு இவங்க இப்போவும் நம்பி அந்த மரபை ஃபாலோ பண்ணுறாங்க. இவங்களோட மூதாதையர்கள் வாழ்ந்ததுக்கான அடையாளங்களை பல தூய்மையான இடங்களில் விட்டுட்டு போயிருக்காங்க. அதில் ஒரு இடம்தான் மத்திய ஆஸ்திரேலியாவில் இருக்கிற உலுரு. உலுருவை அங்கே வாழ்ந்த அரண்டா மக்கள் புனித இடமாக கருதுனாங்க. காலப்போக்கில் ஆஸ்திரேலியா கவர்மெண்ட் உலுருக்கு ஏஸ் ராக்னு பேர் மாற்றம் பண்ணாங்க. ஆனால் 1988 அபோரிஜினல் ஆஸ்திரேலியன்ஸ் அந்த இடத்துக்கு உலுருன்ற பேரையே போராடி திரும்ப வாங்கினாங்க. 1788 பிரிட்டிஷ் ஆஸ்திரேலியாக்குள்ள முதலாக வந்தப்போ இவங்களோட மக்கள் தொகை 3 லட்சம் இருந்திருக்கும்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் சமீபத்தில் ஒரு தொல்பொருள் ஆராய்ச்சியில் 7 லட்சத்திலிருந்து 12 லட்சம் வரை மக்கள் தொகை இருந்திருக்கலாம்னு சொல்லப்படுது. 250 தனி நாடுகள் அந்த ஆஸ்திரேலியா கண்டத்தில் இருந்துச்சு. ஒவ்வொரு நாடும் 30 அல்லது 40 அல்லது 5 குடும்பங்களாக இருந்தாங்க. ஒவ்வொரு நாட்டுக்கும் அவங்க சொந்த மொழி இருந்தது. ஆனால் அப்போ இருந்த 250 மொழிகளில் 200க்கும் மேலான மொழிகள் அழிஞ்சிருச்சுன்னு தான் சொல்லணும். பிரிட்டிஷ் ஆஸ்திரேலியாவுக்கு குடியேறின அந்த காலகட்டத்தில் அபோரிஜினல் ஆஸ்திரேலியன்ஸ்க்கு தொற்று நோய் பரவிட்டு இருந்ததுனால நிறைய மக்கள் இறந்து போனாங்க. பிரிட்டிஷ் இந்த சூழ்நிலையை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு அவங்களோட நிலத்தை கையகப்படுத்திக்கிட்டாங்க. பிரிட்டிஷோட இந்த செயலை சில மக்கள் எதிர்த்து மோதினதுனால கிட்டத்தட்ட 20,000 பேர்கிட்ட இறந்து போனாங்க. பெரும்பாலான மக்கள் பிரிட்டிஷ்க்கு அடிபணிஞ்சாங்க. பிரிட்டிஷ் அவங்க நிலத்தையும் சேர்த்து கைப்பற்றினாங்க. அதனால அபோரிஜினல் ஆஸ்திரேலியன்ஸ் வறுமையில் வாழ்ந்தாங்க. 1910 முதல் 1970 வரை ஆஸ்திரேலிய கவர்மெண்ட் ஒருங்கிணைத்தல்னு ஒரு சட்டத்தை பிறப்பிச்சாங்க. அந்த சட்டத்தின்படி 10 முதல் 33% அபோரிஜினல் ஆஸ்திரேலிய குழந்தைகளை பலவந்தமாக அவங்க பெற்றோர்கிட்ட இருந்து பிரித்து தத்தெடுக்கிற குடும்பத்துக்கும் ஆசிரமத்துக்கும் அனுப்பிவிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைகளோட பேரை மாற்றி அவங்களோட தாய்மொழியை பேசவும் தடை விதிச்சாங்க. 2008 ஆஸ்திரேலிய பிரதமர் கெவின் ரூட் அபோரிஜினல் ஆஸ்திரேலியன்ஸ்க்கு ஒருங்கிணைத்தல் சட்டத்தை பிறப்பித்ததுக்காக மன்னிப்பு கேட்டார். அது மட்டும் இல்லாமல் அபோரிஜினல் ஆஸ்திரேலியன்ஸ்க்கும் பூர்வீகமற்ற ஆஸ்திரேலியன்ஸ், அதாவது ஆஸ்திரேலியாவில் இருக்கிற பிரிட்டிஷ் மக்களுக்கும் இருக்கிற சமூக ஏற்றத்தாழ்வை குறைக்கிற முயற்சியில் இறங்கினார். 1967 தான் அபோரிஜினல் ஆஸ்திரேலியன்ஸ்க்கு கூட்டாட்சி சட்டத்துக்கு ஓட்டு போடுற உரிமை கிடைச்சிது.
1965ஆம் ஆண்டு வரை அபோரிஜினல் ஆஸ்திரேலியன்ஸ்க்கு முழு சிட்டிசன்ஷிப்பும் ஓட்டுரிமையும் கிடைக்கவே இல்லை. 2017 ஒரு மரபணு ஆய்வு மையம் நடத்தின ஆய்வில் 111 ஆஸ்திரேலியன்ஸோட மரபணுக்களை சோதனை பண்ணாங்க. அதில் அவங்களோட மரபணுக்கள் 50,000 வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த அபோரிஜினல் ஆஸ்திரேலியன்ஸோட ஒத்துப்போகுதுன்னு தெரிய வருது. இப்போவும் அங்கே இருக்கிற ஆஸ்திரேலிய மக்களில் 3% மேலே அபோரிஜினல் மக்கள் வாழ்கிறாங்க. அபோரிஜினல் ஆஸ்திரேலியன்ஸ் இன்னமும் தங்களோட பண்டைய கால கலாச்சாரத்தை தக்க வச்சிக்க போராடிட்டு தான் இருக்காங்க. த ஸ்டேட் ஆஃப் விக்டோரியா தான் இப்போ அபோரிஜினல் ஆஸ்திரேலியன்ஸோட இறையாண்மையை அங்கீகரித்து இழப்பீடு தர ஒப்பந்தத்தை மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்கள தமிழர்கள்னு சொல்ல சில காரணங்கள் இருக்கு. இவங்களோட உணவு முறை, கலாச்சாரம், வேட்டையாடுற முறையை வச்சு சொல்லலாம். இவங்க கல்கத்தியால ஆன ஈட்டியையும் தமிழ்ல எரிவலை தடுன்னு சொல்லப்படுற பூமராங்கையும் வேட்டையாட பயன்படுத்தினாங்கன்னு சொல்லப்படுது. பூமராங் ஒரு வகையான ஆயுதம். இதை வீசினா இது திரும்பவும் வீசினவங்க கைக்கே பறந்து வந்துடும். ஆனா ஒண்ணுங்க, எங்க நம்ம தேடினாலும் தமிழர் அடையாளம் இருக்கிறத நினைச்சு பெருமைப்படுவோம். வாழ்க தமிழ்! மீண்டும் வேறொரு நிகழ்வோடு சந்திப்போம்.